Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் sum if sumifs இந்த மூணு ஃபார்முலாவும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த sum அப்படிங்கிற ஃபார்முலா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் இருக்க அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்காக தான் நம்ம sum அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா. ஒரு பர்டிகுலர் இயரில் என்னென்ன மந்தில் என்னென்ன கேட்டகரியில் எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சம்மை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ரேஞ்சில் இருக்க அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து அந்த டோட்டல் சேல்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவல் சம் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்குங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த ரேஞ்சை சம் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா E2லேருந்து E13 வரைக்கும் இருக்க இந்த ரேஞ்சு தான் வந்து சம் பண்ண போகிறோம். இந்த ரேஞ்சு கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள். இதனோட டோட்டல் அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ரேஞ்சில் இருக்க வேல்யூஸை சம் பண்ணுறதுக்கு நம்ம சம் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு SUMIF ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த டோட்டல் சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும் நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம SUMIF அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே இருக்க இந்த சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆப்பிளோட சேல்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எங்கெல்லாம் ஆப்பிள் இருக்கோ அதனோட அமௌண்ட் மட்டும் எடுத்து நம்ம சம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்து அதனோட வேல்யூஸ் மட்டும் நம்ம சம் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த SUMIF அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்லில் வந்து ஆப்பிளோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவல் SUMIF அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சில் நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோமோ அந்த கண்டிஷன் வந்து கொடுக்கணும். மூணாவது ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூஸ் வந்து சம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸில் தான் வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்க அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். D2லேருந்து D13 வரைக்கும் கமா கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் எங்கெல்லாம் வந்து ஆப்பிள் இருக்கோ அந்த ஆப்பிளோட அமௌண்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆப்பிள் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸில் ஆப்பிள் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். கமா கொடுத்துட்டு இப்போ எந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூஸை நம்ம சம் பண்ணணும். இப்போ இந்த டோட்டல் சேல்ஸ் இருக்க இந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூஸ் தான் நம்ம வந்து சம் பண்ணணும். அதனால் E2லேருந்து E13 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த D2லேருந்து D13 வரைக்கும் எங்கெல்லாம் ஆப்பிள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த சேல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு சம் பண்ணிவிடும். இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள். டோட்டலாக ஆப்பிளோட சேல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இங்கே 2500 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 1250 இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு 3750 வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அண்ட் மேங்கோ இந்த 2 ப்ராடக்டோட அந்த டோட்டல் சேல்ஸும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம டைரெக்டாக SUMIF மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சம் பண்ண முடியாது. இதுக்கு அந்த சம் அப்படிங்கிற ஃபார்முலாவையும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் கொண்டு வர முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் சம் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம 2 ரிசல்ட் கொடுத்து அந்த ரிசல்ட்டை வந்து சம் பண்ண போகிறோம். அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஆப்பிளோட டோட்டல் சேல்ஸை வந்து நம்ம சம் பண்ணி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது ரிசல்ட் பார்த்திங்கன்னா மேங்கோவோட டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம சம் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்போ அந்த 2 சேல்ஸையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ரிசல்ட் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் SUMIF அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆப்பிளோட டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அது SUMIF ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வர முடியும். அதனால் SUMIF அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கமா கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கமா சம் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து E2லேருந்து E13 வரைக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதனோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஆப்பிளோட எல்லா சேல்ஸையும் வந்து நமக்கு சம் பண்ணி அதனோட டோட்டல் வந்து கிடச்சிரும். கமா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோவோட சேல்ஸ் வந்து நம்ம சம் பண்ணணும். திரும்ப SUMIF அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறதுனால அந்த D2லேருந்து D13 வரைக்கும் இருக்க ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இப்போ இதில் கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ.
கமா கொடுத்துட்டு இப்போ சம் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து E2லேருந்து E13 வரைக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மேங்கோவோட அந்த டோட்டல் சேல்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ ஃபைனலாக இந்த சம்முக்கு நம்ம ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ சம்மில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும், திரும்ப இதில் வந்து ஒரு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சம் பண்ணுறதுக்கு தான் நம்ம சம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். டோட்டலாக ஆப்பிள் அண்ட் மேங்கோவோட சேல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்முலாஸை கம்பைன் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு சம் இஃப்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம சம் பண்ணும்போது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மந்த் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஜனவரி பிப்ரவரி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இது என்ன கேட்டகரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஜனவரியில் ஃப்ரூட்ஸ் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா சம் இஃப்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா இதில் வந்து நம்ம ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மந்தில் ஜனவரியாக இருக்கணும், அடுத்தது கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஜனவரி மந்தில் ஃப்ரூட்ஸ் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சம் பண்ண போகிறோம். ஈக்குவல் சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம் பண்ணுற ரேஞ்ச் வந்து கொடுத்துடணும். இப்போ நம்ம சம் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து E2லேருந்து E13 வரைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுற ரேஞ்ச், அதுக்கப்புறம் அதனோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது 1 by 1 நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து இந்த மந்தில் தான் செக் பண்ண போகிறோம். அதனால் மந்தோட ரேஞ்ச் வந்து B2லேருந்து B13 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இந்த ரேஞ்சுக்கான கண்டிஷன் வந்து அடுத்தது நம்ம கொடுக்கணும். இப்போ இதுக்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜனவரி அப்படிங்கிறதுனால JN அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரேஞ்ச் அதுக்கான கண்டிஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரேஞ்சு அதுக்கான கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுற ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து கேட்டகரி தான் செக் பண்ண போகிறோம். அதனால் அந்த கேட்டகரி இருக்க ரேஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், C2லேருந்து C13 வரைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறதுனால கண்டிஷனில் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா பாருங்கள், ஜனவரி மந்தில் ஃப்ரூட்ஸோட டோட்டல் சேல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சம் ஆயிருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 2500, அடுத்து வந்து 3500, நெக்ஸ்ட் வந்து 7500. அப்போ டோட்டலாக நமக்கு 13500 அப்படிங்கிற அந்த டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிப்ரவரி மந்தில் ஆப்பிள் அண்ட் மேங்கோ இந்த ரெண்டு ப்ராடக்டோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சம் இஃப்ஸ் வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிப்ரவரி மந்தில் ஆப்பிளோட சேல்ஸ் வந்து சம் பண்ண போகிறோம், அடுத்தது பிப்ரவரியில் மேங்கோவோட சேல்ஸ் வந்து சம் பண்ண போகிறோம். இதை ரெண்டையும் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை டோட்டல் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வந்து பிப்ரவரி மந்தில் ஆப்பிளோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி நம்ம ரிசல்ட் கொண்டு வரணும். இப்போ அதுக்காக சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சம் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு E2லேருந்து E13 வரைக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் கொடுக்குற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மந்த்து தான் வந்து செக் பண்ண போகிறோம். அதனால் அந்த மந்த் இருக்கிற ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், B2லேருந்து B13 வரைக்கும். இப்போ இதில் நமக்கு பிப்ரவரி மந்த்தாக இருக்கணும், அதனால் கண்டிஷன் பார்த்திங்கன்னா FEB அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிப்ரவரி மந்த் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸில் அது வந்து ஆப்பிளாக இருக்கணும். அப்போ ப்ராடக்ட்ஸ் இருக்க அந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், D2லேருந்து D13 வரைக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு ஆப்பிளாக இருக்கணும், அதனால் கண்டிஷனில் ஆப்பிள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இந்த சம் இஃப்ஸோட ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பிப்ரவரி மந்தில் ஆப்பிளோட டோட்டல் சேல்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கும். அடுத்தது பிப்ரவரி மந்தில் மேங்கோவோட டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம சம் பண்ணணும், அதனால் திரும்ப சம் இஃப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சம் பண்ணுற ரேஞ்ச் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்குற அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா B2லேருந்து B13, கமா கொடுத்துட்டு இதில் நம்ம பிப்ரவரி மந்த் மட்டும் எடுக்கிறதுனால FEB அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன், கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்டில் அது வந்து நமக்கு மேங்கோவாக இருக்கணும், ப்ராடக்டோட அந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், கமா கொடுத்துட்டு இதில் மேங்கோ மட்டும் நம்ம சம் பண்ணுறதுனால கண்டிஷனில் மேங்கோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன்.
இந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சம் இஃப்ஸில் நமக்கு டோட்டலாக பிப்ரவரி மந்தில் மேங்கோ எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த சம் வந்து கிடச்சிரும். இப்போ ஃபைனலாக இந்த சம்க்கு நம்ம ஓப்பன் பண்ண ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ நமக்கு ஓவராலாக பிப்ரவரி மந்தில் ஆப்பிள் அண்ட் மேங்கோ இந்த 2 ப்ராடக்ட்டோட டோட்டல் சேல்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இது வந்து பிப்ரவரி மந்த். இதில் ஃபஸ்ட்டு ஆப்பிளோட அமௌண்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா மேங்கோவோட அமௌண்ட். இப்போ டோட்டலாக நமக்கு 1900 அப்படிங்கிற டோட்டல் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம சம் இஃப்ஸ் ஃபார்மில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற ஃபார்முலாஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.